கைஸ் என்னோடய பொசிஷன் வந்து 186 வந்து நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னோடய பொசிஷனை வந்து 2 லாட் எடுத்துகிட்டு ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லாட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 186க்காக வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் அது மூவிங்கில் இருக்குது அப்படின்னு. இல்லை அப்படின்னா நான் 170 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ ரிஸ்க்கு இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக 170 வச்சுருக்கேன். ஆல்ரெடி 152 170 18 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் நான் வச்சுருக்கேன் எஸ்எல்ல. ஸோ பார்ப்போம் 186க்கு மூவ் ஆகுதா இல்லை 170க்கு ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய எஸ்எல்லை வந்து நான் வந்து பிரேக் ஈவனில் 175க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நியர் ஒரு 6 பாயிண்ட்ஸில் இருக்குது. அப்போ இந்த அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் லைவாக போயிட்டுருக்கு. இண்டெக்ஸில் வந்து இந்த இடத்துல எடுக்கல இன்னும், ஆனால் ஸ்பாட்டில் எடுத்துகிட்ருக்கு 175. ஸோ நான் 175 க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே ரிஸ்க் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் 186க்கு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மறுபடியும் வந்துட்டு அவன் லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் எடுத்து மறுபடியும் மேலே போகிறானா இல்லை சரி ஓகே. நான் வந்து இந்த பொசிஷனோட கண்டிஷனை வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா 170 வந்து நான் டிஃபால்ட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ என்னோடய எஸ்எல் எடுத்துருச்சு அப்படின்னா 170 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். நான் 75க்கு சேஞ்ச் பண்ணேன், ஆனால் வந்து இன்னும் அதை நான் கன்ஃபார்ம் கொடுக்கல. அப்போ 186க்கு போகிறானா இல்லை நான் 175ல் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரேனா அப்படிங்கிறது. இண்டெக்ஸில் நல்ல மூவிங் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் நியரில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.